நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் வந்து எப்படிலாம் வந்து ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவை வந்து பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்பவே வந்து உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைக்கி மார்க்கெட் வந்து எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா உங்களுக்காக சொல்ல போகிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்லா பாருங்கள், நான் நேற்றைய தினம் வந்து ஃபிப்னாசி லெவலை வந்து நான் இந்த லோவுக்கும் ஹையுக்கும் போட்டிருந்தேன், இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்குக்கும் ஹையுக்கும் போட்டிருந்தேன். மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு ரியாக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்களேன். மார்க்கெட் வந்து இந்த ஸ்விங்கில் வந்து ப்ரீவியஸ் நான் வந்து ஃபிப்னாசி லெவல் வந்து போட்டிருந்தேன், கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து ப்ரீவியஸ் ஸ்விங்கில் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. அதே நேரத்தில் லோ வந்து பாருங்களேன், ஃபிப்னாசி லெவலில் தான் வந்து சப்போர்ட். மார்க்கெட் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. எந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு, கிட்டத்தட்ட 22,400 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆனிச்சு. 363 அப்படிங்கிற லெவலில் அந்த லெவலில் ஓப்பன் ஆகிட்டு கரெக்டாக ஓப்பன் ஆன லெவலே வந்து பார்த்திங்கன்னா ஃபிப்னாசி லெவல் தான். எக்ஸாக்டாக அந்த லெவலில் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பிடுச்சு. சரிங்களா, 400ங்கிற லெவல்கிட்ட மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிருந்தாலும் 400ங்கிற லெவலில் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து வந்து ஃபிப்னாசி லெவலில் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு எக்ஸாக்டாக திரும்பிடுச்சு. சரிங்களா, அது எங்கே திரும்பியிருக்கு அப்படின்னா 22,513 அப்படிங்கிற லெவலில் வந்து திரும்பிடுச்சு. சரிங்களா, ஒன்ஸ் இந்த லெவலை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போணுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு பெரிய அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். ஒரு 500 to 1000 பாயிண்ட் அப் ட்ரெண்ட் ஆனாலும் ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது. அந்தளவுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் எந்த அளவுக்கு கீழே வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, சப்போஸ் இந்த லோவை மார்க்கெட் வந்து டேல க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஃபால் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது வந்து நல்ல லோ வந்து இது வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. 21,000 வரைக்கும் கூட, 21,700 ஃபர்ஸ்ட் லெவல், அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆனால் 21,500, அதுக்கப்புறம் 21,000 வரைக்கும் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, இந்த லெவலை வந்து பாருங்கள், ஒரு நல்ல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னாக இருக்குது. அதே நேரத்தில் நேற்று சொன்ன மாதிரி ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னாகவும் இதை பார்க்கலாம். நான் வந்து ட்ரா பண்ணி காமிக்கிறேங்க பாருங்கள். இதை வந்து இந்த லெவலில் வந்து பாருங்கள், ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னாகவும் இருக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம வச்சு பார்த்தோன்னா இதை வந்து ஒரு கப்பாகவும் இது ஒரு ஹேண்டில் பேட்டர்னாகவும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னாக கூட நம்மளால் பார்க்க முடியும். இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை பாருங்கள். இந்த இடத்துல ஒரு ஷோல்டர், ஃபர்ஸ்ட் ஷோல்டர், ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து பாருங்கள், மார்க்கெட் வந்து இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. எக்ஸாக்டாக இது வந்து இந்த இடம் மட்டும் இது கொஞ்சம் க்ளோஸ் ஆகாமல் இருக்குது. சரிங்களா, இப்படி வச்சு பார்த்தா கரெக்டாக வந்துடும். ஓகே, இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னு ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா பெரிய ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். சரிங்களா, இதை வந்து பார்த்துக்கோங்க. இது நிஃப்டிக்கான லெவல்ஸு. நேற்றையோட லெவல்ஸ் நான் எந்த லெவல்ஸுமே சேஞ்ச் பண்ணல. 22,530 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 22,352 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அந்த லெவலை பிரேக் பண்ணால் 22,265 அப்படிங்கிறது சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 22,091 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸு மேலே 22,743 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 22,862 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸு. ஓஐ டேட்டா வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னு நிஃப்டியில் வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஐ டேட்டா 22,500 ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சப்போர்ட் வந்து பெருசாக இல்லை. நாளைய தினம் வந்து 22,500க்குள்ளாரையே மார்க்கெட்டை முடித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது. அந்த லெவலில் தான் வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதனால் இதை கொஞ்சம் நிஃப்டியை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 22,500 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக பில்ட் ஆகிட்டு இருக்குது. பேங்க் நிஃப்டியும் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஓப்பன் ஆனது ஒரு 200 பாயிண்ட்ஸ் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு பையிங் ப்ரெஷர் வந்திருக்கு. பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்டை வந்து பாருங்கள், இந்த ட்ரெண்டில் வந்து மல்டிபிள் டைம் வந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா, இந்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வந்துக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த ட்ரெண்டும் மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இந்த லெவலை வந்து டச் பண்ணிவிட்டு இந்த ஏரியாக்குள்ளாரே தான் இருக்குது. எதுவாக இருந்தாலும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 47,277 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 47,000ங்கிறது செகண்ட் சப்போர்ட்டு. தேர்ட் சப்போர்ட்டு 46,666. அதற்கு மேலே வந்துச்சுன்னா 47,000
இன்றைக்கி வந்து டே ஹையை வந்து நான் ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கிறேன் 47,700, அதற்கு மேலே 47,800, அதற்கு மேலே 47,974 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஃபின்னிஃப்டியை வந்து பார்த்தோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபின்னிஃப்டியை வந்து இன்றைக்கி வந்து டே லோ வந்து நாளைக்கான சப்போர்ட்டு பேங்க் நிஃப்டி போலவே தான் இருக்குது. 21,076 அப்படிங்கிறது சப்போர்ட்டு, 20,926 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு, அதற்கு கீழே வந்துச்சுன்னா 20,749 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு, அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 21,417 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு, அதற்கு மேலே வந்துச்சுன்னா 21,508 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸு, 21,417 ஒரு ரெசிஸ்டன்ஸு, இன்றைக்கி வந்து டே ஹை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு. ஓகே, மிட் கேப் நான் நேற்றே சொல்லியிருந்தேன், இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆனால் கொஞ்சம் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு. எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா கீழே கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருந்தாலும் நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரில் வந்திருக்கு. சரிங்களா, 10,700 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு, அதற்கு கீழே வந்துச்சுன்னா 10,593 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு, அதற்கு கீழே வந்துச்சுன்னா 10,500 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. சரிங்களா, அதற்கு மேலே வந்துச்சுன்னா இன்னையோட டே ஹை வந்து மார்க்கெட்டுக்கு நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் 10,826, அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 10,934 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸு, அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் மிட் கேப்புக்கு. சரிங்களா, இந்த லெவல்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. 11,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மிட் கேப் வந்து இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகிருக்கிறத பார்த்தா நிஃப்டியும் பிரேக் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எப்போதுமே நான் சொல்லியிருக்கேன் மிட் கேப் தான் ஃபஸ்ட்டு ட்ரெண்டை வந்து டிசைட் பண்ணுது அப்படிங்கிறத, அதுபோல் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. மேக்ஸிமம் இந்த லெவலுக்கு மிட் கேப் வரும்போது நிஃப்டி வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய எதிர்பார்ப்பு. நான் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே வந்து நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். சரிங்களா, இது எல்லாமே என்னோடய வியூ தான். நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் வந்து சரியான வியூ இருக்குது அப்படின்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி 1 மந்த் வந்து கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் ஒரு பேப்பர் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் ரியல் ட்ரேட் பண்ணுங்கள். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். சரிங்களா, நீங்களும் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சரியாக இருந்துச்சுன்னா ட்ரேட் பண்ணுங்கள். இதே போல் நீங்களும் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து ட்ராப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்க்கான லிங்க் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடியவங்க மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம், மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். அதே போல் நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணக்கூடிய நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து ஏதாவது நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரீயாகவே வந்து ஒரு ஆள் வந்து 5 அக்கௌண்ட்டுக்கு மேலே கூட டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 15 rupees தான் பை செல்லுக்கு. சரிங்களா, நம்ம சேனல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.